வணக்கம். மக்கள் நாணயம் டிவிக்காக செய்தி வாசிப்பவர் வளர்மதி. சென்னை சிந்தாதிரிப்பேட்டை கலவை தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவை பெண்கள் தலைமையேற்று நடத்தி சாதனை. சென்னை சிந்தாதிரிப்பேட்டை கலவை தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதுவரையில் ஆண்கள் முன்னின்று ஆன்மீக பணிகளையும் மகா கும்பாபிஷேக விழாவையும் நடத்தியதை கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த சிந்தாதிரிப்பேட்டையில் பெண்கள் மட்டுமே முன்னின்று நடத்திய ஒரு கும்பாபிஷேக விழாவை இப்பொழுதுதான் கண்டிருக்கிறோம். கடந்த 38 ஆண்டுகளாக யாரும் கண்டு கொள்ளாமல் இருந்த எல்லையம்மன் ஆலயத்தை புனரமைத்து பொதுமக்கள் அம்மனின் சன்னதியில் வழிபட ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் யார்? புவனேஸ்வரி, சித்திரை செல்வி, உமா, பிரேமா ஆகிய பெண்மணிகள்தான் அது. இவர்களின் விடாமுயற்சியின் காரணமாக பக்த கோடிகள் கொடையாளர்கள் கொடுத்த நன்கொடையை கொண்டு இத்திருப்பணியை செய்து முடித்திருக்கிறார்கள். இவர்கள் பேசும் பொழுது எல்லை அம்மனிடம் எல்லையில்லா அன்பையும் பக்தியையும் பொழியும் போது அம்மனை சக தோழிகள் போல் உணர்ந்து தன்னிலை மறந்து பரவசம் அடைந்து அங்கு அனைவரையும் மெய்சிலிருக்க வைத்தது. ஆன்மீக பணிக்கு தாய்மார்களின் தலைமை முன்னோட்டமாக இருக்கும் என்று நம்பிக்கை கொள்வோம். இவ்விழாவில் நால்வரையும் தனசேகரன் ஒருங்கிணைத்தார். மேலும் ஸ்தபதி கண்ணமங்கலம் பாபு கைவனத்தில் ஆலயத்தின் சிற்பங்கள் உருவாக்கம் பெற்றது ஒரு கூடுதல் சிறப்பு. இந்த கும்பாபிஷேக விழாவில் பெண்கள், பக்தர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டனர். சென்னை மாநகராட்சியின் தேனாம்பேட்டை மண்டல குழு தலைவர் மதன்மோகன் அவர்களுக்கு விழா குழுவினர் பொன்னாடை அணிவித்து கும்ப மரியாதையை அளித்தனர். செய்தியாளர் அசோகன் பாப்பையன். நியூஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். 2 வருஷமா அப்படியே கும்பாபிஷேகம் பண்ணாத, இதுக்கு முன்னே 38 வருஷமா கந்தது. நாங்க எடுத்து நாங்க 4 பொம்பளையா ஆம்பளை மாதிரி நின்று நாங்க செஞ்சு நிறைவேற்றினோம். எல்லா மக்களும் வந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, எல்லா ஜனங்களும் கொடுத்தாங்க. நாங்க அதை வச்சுதான் செஞ்சோம். நாங்களும் போட்டு செய்யல. சாமியை வந்து அந்த அம்மா சக்தி வந்து எங்களுக்கு எங்கெங்கயோ பார்த்தோம். இந்த அம்மா வந்து உப்புவேலூர்ல இருக்கிறாங்க. அங்க போய் எல்லாருடைய முடிவு கேட்டுன்னு வந்து நான் இறங்கி நானே இவங்க 3 பேரையும் வச்சுக்கின்னு ஆம்பளை மாதிரி பண்ணி எடுத்துட்டோங்க. எல்லா மக்களும் எங்களுக்கு ஒத்துழைச்சாங்க. நீ எடுத்து செய்யின்னு ஹோட்டலுக்கார் சொன்னாரு, இந்த ஹோட்டலுக்கார் சொன்னாரு, வக்கீல் சொன்னாரு, எல்லாம் சொல்லி நாங்க எங்களுக்கு எல்லாரும் உதவி பண்ணாங்க. நாங்க நின்று செஞ்சு முடிவு எடுத்துட்டோம். இன்னைக்கு கும்பாபிஷேகம் பண்ணிட்டோம். எல்லா மக்களும் வந்து எல்லாம் நின்று செஞ்சாங்க. சரி, புவனேஸ்வரி. என் பேர் செல்வி. இந்த கடவுச்செட்டி தெருவில் இந்த அம்மன் வந்து ரொம்ப ஒரு வருஷமாக எந்த வேலையும் நடத்தாத இருந்தது. நாங்கள் கிட்ட இருந்து இந்த அம்மனை நடத்தி வச்சோம் கடவுச்செட்டி தெருவில். இப்போ ஓஹோன்னு இந்த அம்மா பிரம்மாண்டமாக நிற்கிறாங்க. பேரும் புகழமாக எடுத்து நல்லபடியாக எங்களுக்கு அருள் கொடுத்து நல்லபடியாக இருக்கணும். நினச்ச காரியம் நடக்கிற மாதிரி இந்த அம்மா அமைப்பு கொடுப்பா. எங்களுக்கு இந்த சக்தி தான் தேவை. ஹலோ, என் பேரு உமா. நான் இங்க சிந்தாதிரிப்பேட்டில் இருக்கோம். இந்த சிந்தாதிரிப்பேட்டில் இந்த எல்லையம்மா வந்து எல்லாருக்கும் நல்லது செய்யறான். எல்லாருமே நம்பி வராங்க இந்த அம்மாவை. இந்த அம்மா 38 வருஷமா இந்த அம்மா கும்பாபிஷேகம் பண்ணணும்ட்டு எங்களுக்குலாம் ரொம்ப ஆசை. அந்த ஆசையை நாங்க இன்னைக்கு வந்து நாங்க நிறைவேற்றி இருக்கோம். இந்த எல்லையம்மாவை நாங்க இவ்வளவு தூரம் இட்டுன்னு வரோம். நாங்க நினைச்சு பார்க்கல. நாங்க நினைக்காத அளவுக்கு அந்த அம்மா வந்து நல்லா உக்காந்துட்டான். ஆனா இந்த இடத்துல இதுமாரி கோயில் கட்டுறது எங்கேயும் இல்லை. இந்த அம்மா வச்சு நாங்க எல்லாமே சேர்ந்து 4 பொம்பளைங்க சேர்ந்து கஷ்டப்பட்டு அந்த அம்மா வச்சிருக்கோம். அந்த அம்மா எங்களுக்கு பக்கத்தோடையா இருக்கணும். எல்லாருமே இந்த நம்பி வரவங்களும் அந்த அம்மா கைவிட மாட்டான். ஆனா நான் பார்த்துல அந்த அம்மா ஒவ்வொரு விஷயத்துல ஆனா அவ பக்கத்தோடையா இருக்கிறா எல்லாருக்குமே. ஆனா நம்பி வந்தாங்கன்னா அவ கைவிட மாட்டான். பிரேமா என் பேரு. நான் 45 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி வந்து. 45 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி வந்து இதனுடைய சக்தி எனக்கு வந்து பரிபூர்ணமா எனக்கு வந்து நடந்திருக்கு. அம்மா வந்து போன உயிரை என் பசங்களை மீண்டும் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால நாங்க இந்த அம்மா பாழடைஞ்சு இருந்ததுனால நாங்க எடுத்து செய்யறதுக்கு மும்முரமா ஏற்பாடு பண்ணோம், முடிச்சிட்டோம். இதான் எங்க சாதனை. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தனசேகர். நான் சிந்தாதிரிப்பேட்டை கலெக்டர் தெருவில் வந்து நான் ஒரு 25 வருஷமா நான் இருக்கேன். என் மாமியார்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா அவங்க இங்க இருக்காங்க. இந்த கோயிலை வந்து சந்திரசேகர் நாயுடுன்ற ஒருத்தர் தான் வந்து பராமரிச்சுன்னு வந்தாரு. அவர் இறந்த பிறகு இந்த கோயிலை வந்து
அவர் பேர் தேவேந்திரன்றவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனாரு. அவங்க பராமரிப்புல அப்படியே வந்தது. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனையால கோயில் அப்படியே மூடி வச்சிருந்து பாலாலயம் பண்ணி 1 வருஷமாவே கோயில் அப்படியே மூடிதான் இருந்தது. யாரும் அதை பத்தி எதுவும் கண்டுக்கல, யாரும் அதை பத்தி எதுவும் பேசல. இங்க உள்ள பெரிய மனுஷங்களை வந்து ஒரு 4 பேரை கேட்டு, அதை முக்கியமான ஒரு நபர்லாம் கேட்டு, இந்த பாலாலயம் பண்ணி முடிச்ச பிறகு இவ்வளவு நாளா பூட்டி இருக்கு, நாங்க என்ன பண்றது ஒரு சில விஷயங்கள கேட்டோம், பெரியவங்க கிட்ட கேட்டோம். கேட்ட பிறகு நீங்க எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 லேடிஸ் வந்து முன் நின்று அந்த காரியத்தை பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த 4 லேடிஸ் தான் இவ்வளவு தூரமா பண்ணி எடுத்துட்டு வந்து இந்த கோயிலை சீர சிறப்புமா இங்க நிக்க வச்சிருக்காங்க. இந்த 4 லேடிஸ்க்கு கொடுத்தான ஒரு இது பக்த கொடியெல்லாம் வந்து எல்லாரும் அவங்க வந்து பணம் கொடுத்து, பொருளுதவி கொடுத்து, டோனர் கொடுத்து எல்லாரும் உதவி பண்ணாங்க. எல்லாருக்கும் இந்த நேரத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த எல்லையம்மன் ஆலயத்துல வந்து நின்று யார் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம கொடுத்த ஒரே ஒரு ஆலயம் எங்க எல்லையம்மன் ஆலயம். அது நல்ல தெளிவா பார்த்துட்டாங்க இந்த எல்லாத்துலயும் இங்க இருக்கிறவங்க எல்லாமே. இந்த ஆலயம் வந்து எல்லாரோட உதவியாலுமே இந்த ஆலயம் வந்திருக்க தவிர தனிப்பட்ட நபரால யாராலையும் வரல. இது வச்சவர் வந்து சந்திரசேகர் நாயுடு. இப்போதைக்கு கட்டி காப்பாத்தது வந்து புவனேஸ்வரி, பிரேமா, சித்திரசெல்வி, உமா, இவங்க 4 பேரும் இப்போதைக்கு அதை வந்து மெயின்டைன் பண்ணி காப்பாத்திட்டு வராங்க.